வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்ட்ராவை பற்றின ஒரு உண்மையை வந்து பிரஜன் திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரில் ஏற்றி வெளியே அனுப்புகிறாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்தது. அதில் சாண்ட்ரா வந்து ரொம்ப அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம், பிரஜன் வந்து காரில் ஏறுறப்ப. ஸோ 2 பேர் வந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு, பிரஜன் 100% நான் உள்ளே வந்துடுவேன், மற்றபடி ஆண்டவனோட செயல் தான் அப்படின்றத வந்து அவர் சொல்லிவிட்டு அங்கே போயிருப்பார். போகிறப்ப ரொம்பவே அழுந்து லைக் சாண்ட்ரா அழுதுருப்பாங்க. லைக் நம்மளுக்கே பார்க்குறதுக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து ரியாலிட்டி ஷோக்கா அப்படின்ற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் வந்து அவங்கள கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. திவ்யாவும் வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க எத்தனை வருஷமாக ஒன்றா இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், கல்யாணம் ஆகி. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தில் நடக்கும்போது தான் வந்து வெளிவரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் சாண்ட்ரா வந்து ரொம்ப உடஞ்சிட்டாங்க. பிரஜன் வெளியே போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்களோ, தப்பாக போயிடுமோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. பட் அவங்க திரும்ப வந்ததும் வந்து இன்னும் அழுது அவங்கள ஹக் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. பட் மயக்கம் போட்டு உளுன்ற அளவுக்கு அவங்க வந்து அழுதுருக்காங்க அப்படின்றத பிரஜன் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை வந்து திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்தப்போ கூட இந்த அளவுக்கு அழுதுதில்லை அப்படின்ற விஷயத்த வந்து பிக் பாஸ் ஷோலேயே வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பா அழுதாங்க, அவங்க அப்பா இறந்தப்போ அழுதாங்களாம். பட் இந்த அளவுக்கு அழுததில்ல, எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்றத வந்து பிரஜன் வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பிரஜன் மேலே அவங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்றத இந்த பர்டிகுலர் விஷயத்த சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து ஆஸ் ஆடியன்ஸ்க்கும் வந்து கன்வே பண்ணுறாரு. அண்ட் தென் திவ்யா கிட்டேயும் வந்து இதை பற்றி சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அந்தளவுக்கு இந்த பொண்ணு என்ன அவளுக்குள்ளே வச்சுருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு அப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்களையும் தாண்டி என்ன அவங்க லைக் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றப்ப, அவருக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் இந்தளவுக்கு கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு கில்ட்டினஸ் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு கேமை விளையாடி அதை வந்து சாண்ட்ராக்கு ஒரு கிஃப்ட்டாக அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு சாண்ட்ராக்கு வந்து ஒரு பெரிய மருந்து அவங்களோட கேமை விளையாடுறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.